கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 12 நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். Yes, look how you have made all your devoted lovers to flourish like palm trees, each one growing in victory, standing with strength. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய அடையாளத்தை அவர் காட்ட விரும்புகிறார். அப்போ இங்கே தமிழ்ல நீதிமான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆங்கிலத்துல இந்த வெர்ஷன்ல டிவோட்டட் லவர்ஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த நீதிமான்களாகிய அவரை நேசிக்கிற ஜனங்கள் யாரா இருப்பாங்களா, அவங்க எப்படி இருப்பாங்களா, அவங்க செழிப்பாய் வாழுவார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவங்க கூட எப்பொழுதும் தேவனுடைய கனெக்ஷன் இருக்கிறபடியினால, உறவு இருக்கிறபடியினால நீதிமான்களாகிய அப்படிப்பட்ட ஜனங்கள் நிச்சயம் செழிப்பாய் வாழுவார்கள். அப்போ இதுல நம்ம பார்க்கிறோம், பனையை போல் செழித்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த பனைக்கு இருக்கக்கூடிய, அந்த பாம் ட்ரீக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, அது எதையும் தாங்கும் சக்தி உடையதாய் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அது எனர்ஜெட்டிக்கா இருக்குமா, ஹெல்த்தியா இருக்குமா, சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் ஈவன் இன் ட்ரை சிச்சுவேஷன்ல கூட அது எப்படி இருக்குமா, செழிப்பாய் வளரக்கூடிய ஒரு மரமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையை பொறுத்து அது மாறி போவதில்லை, அது பலவீனப்பட்டு போகிறதில்லை. அப்போ இன்றைக்கு பனையை போல செழித்து அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, நீதிமான்கள் அவரை நேசிக்கிறவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம், ஃபிசிக்கலாகவும் சரி, சரீர பிரகாரமாக, ஆத்தும ரீதியில் அவங்களுடைய சோல், ஃபிசிக்கல் எல்லாமே எப்பொழுதும் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை வெளியில என்ன போராட்டங்கள் வேணாலும் நடக்கலாம், ஆனால் அவங்க உள்ளான மனிதர்லேயோ அவங்க சரீர பிரகாரமாகவும் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போது அவரை நேசிக்கிறவர்கள் இந்த மாதிரியான உள்ளான ஒரு வளர்ச்சியில் அவங்க எப்பவும் இருப்பாங்களே தவிர, அவங்க ஒரு நாளும் எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதை கண்டு அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்போ இன்றைக்கு நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற நாம், அந்த நீதிமான்களுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கில வேதாகம மொழிபெயர்த்து சொல்லுது, அவங்க எப்பொழுதும் வெற்றியாளர்களாய் இருப்பாங்க. எந்த வாழ்க்கையின் சூழ்நிலையிலையும் அவங்க தோற்று போக மாட்டாங்க. அடுத்ததா, எப்பொழுதும் அவருடைய பலத்தினால் அவர்கள் உறுதியாயிருப்பார்கள். ஏன்னா தேவன்தான் அவர்களுக்கு பலனாயிருக்கிறார். அவருடைய அன்பிலையும் அவருடைய வல்லமையிலையும் அவங்க பலப்பட உறுதித்தன்மையாய் அவர்கள் இருப்பார்கள். ஒரு பெரிய ஒரு செழிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சரி, இதெல்லாம் நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து செய்து முடித்த செயலின் நிமித்தம். அப்போ நீதிமானுக்குரிய இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சுதந்திரமாகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க நிச்சயமா பனையை போல செழிப்பீங்க, எல்லாவற்றிலும் வெற்றியாளர்களாய் நீங்க இருப்பீங்க. எப்பொழுதும் அவருடைய பலத்துல நீங்க உறுதியாய் நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அப்ப இன்றைக்கு நம்ம பலத்துல இல்ல, அவருடைய அன்பும் அவருடைய வல்லமையும் நம்ம மேல எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிய வாழ்க்கையின் எந்த சேலஞ்சஸும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சேலஞ்சஸ் இன்னைக்கு உங்க லைஃப்ல இருந்தாலும் நீங்க அதுல நிச்சயம் வெற்றியாளர்களாய் மாறுவீங்க. Romans 8:32, ரோமர் 8:32, and this in the perfect righteousness that can be given to us when we believe in Jesus Christ, and it means that we are made right with God. Appo this is the perfect righteousness that can be given to us. Perfect righteousness
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தம். அப்போ இன்றைக்கு நாம் பரிபூர்ணமான நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறது நிமித்தம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயம் நீங்க நீதிமான்கள் என்றால் நீதிமானுக்குரிய இந்த பனைமரத்தை போல செழிக்கிறதும் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்கிறதுமான இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சுதந்திரமாகிறது. ரோமன்ஸ் 5:1 Our faith in Jesus transfers God's righteousness to us and He now declares us flawless in His eyes. அப்போ நாம் இயேசுவின் மேல வைத்திருக்கிற விசுவாசம் நமக்கு தேவனுடைய நீதியை கொடுத்திருக்குதா. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்ப இதை எவ்வளோ தூரம் நம்ம ஆழமாய் விசுவாசிக்கிறோமோ, நம்புறோமோ, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார், இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டோம்னா நிச்சயம் யாராலையும் பாவத்துல நீடித்திருக்க முடியாது. அப்போ இன்றைக்கு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வுல நீங்க ஆழமாய் ரூட் ஆகும்போது நிச்சயம் அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சுதந்திரமாகிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நிச்சயம் அதுல உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய அப்பா இவர்கள் ஒருவரும் உம்மை விசுவாசிக்கிறபடியினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விலையேற பெற்ற சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. நீதிமானுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் வந்து தங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லிதான் நாங்க பார்க்கிறோம்ப்பா. இனி அந்த சிரசின் மேல தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் இல்லப்பா, தேவையில்லாத பயங்கள் இல்லை. அங்கே ஆசீர்வாதங்கள், சுகம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, தெளிவு, இதுதான் அவர்களுக்கு சுதந்திரமாகிறதை நான் பேசுகிறேன். நீதிமான் படையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.